சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் விஜய் சங்கர். என்னடா இவன் எல்லா வீடியோவில் ஒரே மாதிரி காஸ்டியூமை போட்டு கண்ணு மாடி வந்து நிற்கிறான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, எனக்கும் கலர் கலராக ட்ரெஸ் போடணும்னு ஆசை தான். கலர் கலர் ட்ரெஸ் போடணும்னா காசு தேவைப்படுது. அந்த காசு நம்மக்கிட்ட இல்லை. காசு வரும்போது கலர் கலராக என்ன கம்பீரமாகவும் ட்ரெஸ் போடுவேன், கலகலப்பாகவும் சிரிக்க வைக்கிற மாதிரி ட்ரெஸ் போடுவேன்னு சொல்ல வந்தேன். உங்கள் ஆதரவெல்லாம் பார்க்கும்போது அடமையில் ஆட்டம் போகிற ஆட்டுக்குட்டி மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அந்தளவுக்கு ஆதரவு அள்ளி கொடுக்குறீங்க. சில கமெண்ட்ஸ்லாம் என்னை சிலுக்க வைக்குது, சில கமெண்ட்ஸ்லாம் என்னை சிரிக்க வைக்குது, இன்னும் பல கமெண்ட்ஸ்லாம் பள்ளத்தில் வந்த பண்ணி மாதிரி என்னை பதற வைக்குது. இதுக்காகலாம் உங்க கமெண்ட்ஸை ஓடாத கார மாதிரி ஓரமா வச்சிடாதீங்க. ஐ மீன் கமெண்ட்ஸ் போடுறதை நிறுத்திடாதீங்க. உங்க கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஊக்கமும் உற்சாகமும். சரி ஓகே, ஆளுக்கு கால் அடிச்சு அரலூசு மாதிரி பேசாம அளவாகவும் பேசி ஷார்ப்பாகவும் பேசி உங்ககிட்ட சப்ஸ்கிரைப் வாங்குறேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஏத்துங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ உள்ள போலாம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட மிஸ்டேக்கை பார்க்க போறோம்னா டாடா படம். டாடா படம் ஒரு அருமையான படம், அற்புதமான படம், அட்டகாசமான படம், எனக்கு பிடிச்ச படம். உங்களுக்கும் பிடிச்ச படம்னு நம்புறேன். சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். சரி, அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. இந்த படத்துல ஏதாச்சும் பெருசா மிஸ்டேக் மாட்டுமான்னு பார்த்தேன். அந்த அளவுக்கு பெருசா எதுவும் மாட்டல. மாட்டினதெல்லாம் மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. ஆனா வீடியோ முடியும் போது இது மிஸ்டேக் தான் அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. சரி, ஓவரா பேசாம மிஸ்டேக் எல்லாம் பார்த்தலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மிஸ்டேக் என்னன்னா, டாடா படத்துல ஒரு காம காட்டெருமை கரையோரமா இருக்கிற கனகாமரம் பூ மேல ஆசைப்படுவாரு. அதாவது சிந்து கிட்ட வந்து சிலுமிசம் பண்ணுவான் அந்த வறண்டு போன வைக்க மண்டை. அப்ப நம்ம கவின் உள்ள வந்து வாய் விட்ட வைக்கத்தலைனோட வாட்டர் லைனை கத்திரிக்கோலை இல்லாம கட் பண்ணுவாரு. ஐ மீன் கத்திரிக்கோலை இல்லாம கட் பண்ணா கட் பண்ணி தூக்கி போட்ட மாட்டாரு, ஒரு டிச்சை வைப்பாரு. சரிடா, இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஒரு மிஸ்டேக் இருக்கு. அந்த வாட்டர் சம்பவம் டிச்சு சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவினும் சிந்துவும் ஆக்டிவா பைக்ல ஆக்டிவா இல்லாத போன் மாதிரி அமைதியா போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஆபீஸ்ல ஏறும் போது சிந்துவோட பேக பாத்தீங்கன்னா அக்கல்ல மாற்ற ஹேண்ட் பேக்கை தான் வச்சிருப்பாங்க. ஆனா வீட்டுல இறங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த அக்கல் பேக் ஆபீஸ் பேக்கா மாறி இருக்கும். எப்படி? அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்டேக் என்னன்னா, டாடா படத்தோட ஃபைனல் சீன்ல ஃபாரஸ்ட்ல பேர மய மாதிரி கண்மை கரையிற அளவுக்கு கண்ணீரை விட்டுருப்பாங்க சிந்து. அப்ப கவின் எதுக்கு இந்த டிராமாலாம் அப்படின்னு சொல்லி எமோஷனலா இருக்கிற ஹீரோயினிய எரிச்சலாக்குற மாதிரி டைலாக் சொல்லியிருப்பாரு. சரிடா, இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, சிந்து அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு ஆபீஸ் மேட்டு ஆர்வமா ஆரோ வாட்டரை திறந்து கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டே பாத்தீங்கன்னா, பிரிஞ்சு இருக்கிற குடும்பம் பேஸ்ட் போட்டு விட்டுன பேப்பர் மாதிரி ஒன்னா ஆகட்டும்னு சொல்லிட்டு ஆபீஸ் மேட் எல்லாரும் வெளியே போயிருப்பாங்க. அந்த சீனை நல்லா உத்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் மேட்டு ஆர்வமா ஆரோ வாட்டரை திறந்துருப்பாங்கல்ல. அதுக்கு அடுத்த ஷாட்டே பாத்தீங்கன்னா அந்த ஆரோ வாட்டர் மூடி இருக்கும். இவங்க திறந்து வச்ச மூடி திருப்பி மூடியே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்டேக் என்னன்னா, பாத்ரூம்ல ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறேன்னு ஸ்டூபிட் தனமா பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப கவின் உள்ள வந்துட்டு கத்தி வச்சுன்னு கதறவங்க கிட்ட அட லூசு அறுத்துக்குன்னா உனக்கு தான்டா லாசு அப்படின்னு சொல்லுவாரு. சரிடா, இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இவர் இங்க ஷார்ப்பான கத்தி வச்சுன்னு சர்க்கஸ்ல சாகசம் காட்டுற மாதிரி சாகசம் காட்டும் போது எதிர நிக்கிற எல்லாரும் எரியிற நெருப்பை பார்த்து எகிரி வர எலி மாதிரி பதறிட்டு இருப்பாங்க. ஆனா கூட்டத்துல ஒருத்தவங்க மட்டும் இவ்வளவு சீரியஸா இங்க நடக்கும் போது சின்சானை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு சிரிப்பை சிரிச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்டேக் என்னன்னா, மணிகண்ட மைண்டுக்குள்ள வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்களேன்னு இடி உளுந்து பாதி எரிஞ்ச பணமர மாதிரி எரிச்சலா வருவாரு. அப்போ ஆதித்யாக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஆவேசம் ஆவாரு. சரிடா, இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நம்மள ஆவேசத்து கூட கொஞ்சம் ஆக்ஷன் கலந்து வீட்டு கணேஷ வீட்டுல இருக்கிற காக்ரோச்ச கண்டுக்காம கண்ணா பின்னான்னு கசக்குற மாதிரி கண்ணா பின்னான்னு கசக்கி போட்டிருப்பாரு. ஐ மீன் கசக்கி போட்டிருப்பாருன்னா சும்மா அப்படி தள்ளி விட்டுருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா விளப்போற வீட்டிய பின்னாடி இருக்கிற பீட்டி பிடிச்சிருப்பாரு. ஐ மீன் பிடி வாத்தியாரு பிடிச்சிருப்பாரு. வீடிவி விளம்போது பின்னாடி பிடி வாத்தியார் இருந்தாரு. ஓகே, அவரு பிடிச்சாரு. இன்னொரு ஆள் உள்ள வந்தார்ல, அவர் யாரு எப்படி வந்தாரு ஏதா வந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு உள்ள வந்திருப்பாரு, அவர் பிடிச்சிருப்பாரு. அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்டேக் என்னன்னா, சாதனா பேமெண்ட்டை மாத்தி கிரெடிட் பண்ணதால சிந்து வந்துட்டு பேயாட்டம் ஆடி இருப்பாங்க. அப்ப கவின் வந்துட்டு அந்த சம்பவத்தை சால்வ் பண்ணதால சாதனாக்கு கவின் மேல காதல வந்திருக்கும். அந்த காதல கவின் கிட்ட சொல்லி வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணிருப்பாங்க. சரிடா, இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, அந்த மெசேஜ் வரும்போது போன் ஆதித்யா கிட்ட இருக்கும். அப்ப அந்த இடத்துல நல்லா உத்து பாத்தீங்கன்னா ஆதித்யா பக்கத்துல ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும். அந்த வாட்டர் பாட்டில் வைடு ஷாட்ல வேற சைடு பார்த்தாம இருக்கும், க்ளோஸ் ஷாட்ல வேற சைடு பார்த்தாம இருக்கும். அதாவது க்ளோஸ் ஷாட்ல பாத்தீங்கன்னா கயிறு இருக்காது, அதே ஒயிட் ஷாட்ல பாத்தீங்கன்னா கயிறு இருக்கும்.
ஓகே மக்களே, இதுதான் நான் டாடா படத்தில் கண்டுபிடிச்ச மிஸ்டேக்கு. நீங்களும் டாடா படத்தில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்கை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் படத்தில் நீங்கள் மிஸ்டேக்கை பார்த்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை வீடியோவை எடுத்து போட்டுருவோம். அந்த வீடியோ போகிறது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை நீங்கள் தான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி நான் அதை சொல்லுவேன். ஓகே மக்களே, இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் விஜய் சங்கர். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஏற்றுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப வெயில் அடிக்குது, ஒன்றும் பண்ண முடியல, வேறு ஊற்றுது. பார்த்துக்கலாம்.